டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய பிறந்த நாள். ஒரு சிறந்த நடிகராகவும் மனிதராகவும் இருக்கின்ற அவருக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் டூரிங் டாக்கீஸ் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஹாப்பி பர்த்டே டு ரஜினி. இனி வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? காலா கபாலி படங்கள்ல ரஜினி அவர்கள் மேக்கப் இல்லாம தான் நடிச்சாங்களான்னு தேனியிலேருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. கபாலி படத்தையும் காலா படத்தையும் மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்க்குறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த படத்தில் ரஜினிகாந்த் மேக்கப் போட்டு கொண்டு தான் நடித்திருக்கிறார் அப்படின்றது. தெனாலி படத்துடைய டைட்டில் ரஜினி சொன்னதா படித்தேன், அது உண்மையான அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கமல்ஹாசன் நடித்த தெனாலி படத்துக்கு தெனாலி என்று பெயர் சூட்டியது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அதை அந்த படத்தினுடைய இயக்குநரான KS ரவிக்குமார் பல பத்திரிகை பேட்டிகளிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ரஜினிகாந்த் ஒரே ஒரு ஹாலிவுட் படத்தில் தான் நடிச்சிருக்காரான்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் பிளட் ஸ்டோன் அப்படின்ற ஒரே ஒரு ஆங்கில படத்தில் மட்டும்தான் நடித்திருக்கிறார். ரஜினி சார் படம் ஏதாவது ஷூட்டிங் முடிஞ்சு இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கான்னு சிவா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் சினிமாவுக்கு நடிக்க வந்த புதுசில் ஒரு சில படங்கள் ஆரம்ப கட்டத்தோடு நின்று போயிருக்கின்றன. ஆனால் முழுவதுமாக படப்பிடிப்பு முடிந்து அவருடைய படங்கள் எதுவும் வெளியாகாமல் இல்லை. ரஜினிகாந்த் நடிக்க இருந்த ஜக்குபாய் எதனால் கைவிடப்பட்டதுன்னு சிவா டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் நடிக்க இருந்த ஜக்குபாய் திரைப்படம் கைவிடப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய கதைப்போக்கு தான். எப்படி அந்த கதையை பற்றி யோசித்தாலும் பாட்ஷா படத்தினுடைய சாயல் அந்த படத்தை வந்தபடி இருந்தது. அதனால தான் அதை தொடர வேணாம் அப்படின்ற முடிவை ரஜினிகாந்த் எடுத்தார். தில்லுமுள்ளு படத்துக்கு அப்புறம் ரஜினியை காமெடி படம் பண்ணாமல் இருக்காருன்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தில்லுமுள்ளுக்கு பின்னால் ரஜினிகாந்த் முழுநீள காமெடி படத்தில் நடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய பல படங்களில் நகைச்சுவையில் தெறிக்க விட்டுருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராததை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு ஈஸ்வரி சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராது அவரை பொறுத்த வரைக்கும் நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா நிச்சயமாக மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு அவர் ஆளாக வேண்டியிருந்திருக்கும். இப்போ நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நிம்மதி நிச்சயமாக அவருக்கு இருந்திருக்காது. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வராது தமிழ்நாட்டுக்கு இழப்பு, மக்களுக்கும் இழப்பு. ரஜினி சார் சொன்ன மாதிரி படையப்பா 2 நீலாம்பரி படத்தை ஒரு வேளை எடுத்தா சௌந்தர்யா ரோலில் யார் நடித்தா நல்லா இருக்கும்னு கண்ணன் டி நகர்லேருந்து கேட்டிருக்காங்க. படையப்பா திரைப்படத்தை பொறுத்தவரையிலே அதனுடைய நடுநாயகமாக இருந்த முக்கியமான கதாபாத்திரம்னா அது நீலாம்பரி கதாபாத்திரம் தான். அந்த படத்தில் சௌந்தர்யா நடித்திருந்த கதாபாத்திரத்தில் யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம், பெரிய மாறுதல் இருக்காது. ரஜினி சார் இது வரைக்கும் சம்பளம் வாங்காமல் ஏதாவது படம் நடிச்சிருக்காரான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. கௌரவ வேடங்களில் ஒரு சில படங்களில் ஆரம்ப கட்டத்தில் ரஜினிகாந்த் நடித்திருந்தார். அந்த படங்களில் நடிக்கிறதுக்கு அவர் சம்பளம் வாங்கியதில்லை. ஆனால் மூழ்நில படத்தில் நடிக்கிறதுக்கு அவர் சம்பளம் வாங்காமல் இருந்ததில்லை. கமல் சாரை டைரக்ட் பண்ண நீங்கள் எப்பயாவது ரஜினி சாரை டைரக்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கீங்களான்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்கி தயாரித்தனால் ரஜினிகாந்தை இயக்கவோ அல்லது அவரை வைத்து ஒரு படத்தை தயாரிக்கவோ எந்த காலகட்டத்திலையும் முயற்சி செய்யவே இல்லை. அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் நான் முயற்சி செய்திருந்தால் நிச்சயமாக ரஜினிகாந்தினுடைய திரைப்படம் ஒன்றிலே நடித்திருக்கக்கூடும். அந்த வாய்ப்பை தவற விட்டதை நினைத்து நான் வருந்தாத நாள் இல்லை. புதுசாக ஒரு டைரக்டர் ஹிட் படம் கொடுத்தா உடனே ரஜினி சார் அவரை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. இந்த பண்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு திருவண்ணாமலையிலேருந்து சங்கீதா கேட்டிருக்காங்க. மற்றவர்களை வஞ்சனை இல்லாமல் பாராட்டுவது ரஜினிகாந்துக்கு கைவந்த கலை. யார் சிறப்பாக நடித்திருந்தாலும், யார் சிறப்பாக ஒரு படத்தை எடுத்திருந்தாலும் எந்த காலகட்டத்திலையும் பாராட்ட ரஜினி தயங்கியதே இல்லை. ரஜினிகாந்த் விஜயகாந்த் இவங்க 2 பேருக்குமான நட்பு எந்த மாதிரி இருந்ததுன்னு ஹரிஷ் பழனியிலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்துக்கும் விஜயகாந்துக்கும் இடையே மிக நெருக்கமான நட்பு இருந்தது. அப்படிப்பட்ட நெருக்கமான நட்பு இருந்த காரணத்தினால்தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்காக வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சி நடந்தபோது நீங்கள் நிச்சயமாக வந்தே ஆக வேண்டும், வரலைன்னா நான் இந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே மாட்டேன் என்று சொல்லி ரஜினிகாந்த் வீட்டிலே போய் அமர்ந்தார் விஜயகாந்த். அவங்க 2 பேருக்கும் இடையே நெருக்கமான நட்பு இல்லைன்னா அப்படியெல்லாம் விஜயகாந்த் தான் நடந்து கொள்ள முடியுமா என்ன? நீங்கள் டைரக்ட் பண்ண படங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ரஜினி சார் வந்திருக்காரா? அங்கே நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி சொல்ல முடியுமான்னு பரத் மென்னந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நான் இயக்கிய சூரசம்ஹாரம் படத்தினுடைய படப்பிடிப்பு ஏவிஎம் ஸ்டுடியோ நடைபெற்ற போது ஒரு முறை அந்த படப்பிடிப்புக்கு வந்திருந்தார் ரஜினிகாந்த். உங்களுக்கும் ரஜினிகாந்துக்குமான மறக்க முடியாத ஒரு உரையாடலை ஷேர் பண்ண முடியுமான்னு அன்பு சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரஜினி அவருடைய வீட்டிலே சந்தித்து ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலே பேசி கொண்டிருந்தேன். அப்போ பல விஷயங்களை என்னிடம் மனமிட்டு பகிர்ந்து கொண்டார் ரஜினி. அதெல்லாம் இங்கே பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை. ரஜினிகாந்தோடைய ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி அவருடைய எந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஸ்பீச் உங்களுக்கு பிடிக்கும்னு தேனியிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. பாடல் வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் பேசிய உரைகள் எல்லாமே எனக்கு அந்தளவு பிடிக்கும். அப்படின்னாலும் ஜெயிலர் படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவில் அவர் பேசியிருக்க அது இதையெல்லாம் தாண்டி நின்றது அப்படின்றது தான் உண்மை.
அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மிக அழகாக பேசியது மட்டும் இல்லாமல் மிக நீண்ட நேரம் அவர் பேசிய நிகழ்ச்சியாகவும் அது அமைந்தது. அந்த 1 மணி நேரமும் அப்படியே ரசிகர்களை கட்டி போடுகின்ற விதத்திலே அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. ரஜினிகாந்த் எஸ்பி முத்துராமன் கூட்டணியில் உருவான படங்கள்ல எந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு ராம் சேலம்ல இருந்து கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் எஸ்பி முத்துராமன் கூட்டணியிலே உருவான படங்களில் மிக அதிகமான வசூலை செய்த படம்னா அது மனிதன் திரைப்படம் தான். ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்தியாவை தாண்டி எந்த நாட்டில் அதிக ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு கண்ணன் திருப்பதியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்தியாவை தாண்டி ரஜினிகாந்துக்கு எந்த நாட்டில் ஃபேன்ஸ் இல்லை, எல்லா நாட்டிலும் ரசிகர்கள் இருக்காங்க. அதில் மிக கூடுதலான ரசிகர்களை அவர் பெற்றிருப்பதுன்னா அது ஜப்பான் நாட்டில். ரஜினிகாந்த் அவர்களை பற்றி எம்ஜிஆர் அவர்கள் கட்சி மேடையில் ஏதாவது பேசியிருக்காரான்னு பிரவீன் திண்டுக்கல்ல இருந்து கேட்டிருக்காங்க. கட்சி மேடையில் எதிரும் ரஜினிகாந்தை பற்றி எம்ஜிஆர் பேசியதாக எனக்கு நினைவில்லை. தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செஞ்ச படங்களில் முதல் இடத்துல இருக்கிறது 2.0 படம் தானான்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே மிக அதிகமான வசூலை செய்த இடத்துல இருந்தது 2.0. இப்போ அந்த இடத்தை பிடித்திருப்பது ரஜினிகாந்தினுடைய ஜெயிலர் திரைப்படம். ரஜினி சார் நடித்த 6லிருந்து 60 வரை படம் அந்த நேரத்தில் எந்த மாதிரி தாக்கத்தை உருவாக்குச்சின்னு திருச்சியிலேருந்து குமார் கேட்டிருக்காங்க. ரஜினிகாந்த் ஒரு ஸ்டைல் மன்னன் மட்டும் இல்லை, உணர்ச்சிபூர்வமான நடிகர் அப்படின்றத எடுத்துக்காட்டிய படமாக 6லிருந்து 60 வரை படம் அமைந்தது. அந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடித்திருந்தார் ரஜினிகாந்த். அதன் காரணமாகத்தான் தமிழ்நாடு அரசுடைய சிறந்த நடிகருக்கான விருது அவருக்கு அந்த படத்திற்காக வழங்கப்பட்டது. அடுத்து இன்று ஒரு தகவல். திரையிசை திலகம் KV மகாதேவன் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை என்பதும் தமிழ் சினிமாவில் எப்படி கொடிகட்டி அவர் பறந்தார் என்பதும் எல்லோரும் அறிந்த விஷயம். சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருதை தமிழ் படத்திற்காக வென்ற முதல் இசையமைப்பாளர்னா அது KV மகாதேவன் தான். அப்படிப்பட்ட இசையமைப்பாளரான KV மகாதேவன் நாடக உலகத்திலிருந்து சினிமா உலகத்துக்கு வந்தவர் தான் அப்படின்றத உங்களில் எத்தனை பேர் அறிவீர்கள் அப்படின்னு எனக்கு தெரியல. நாடக மேடையில்னா நாடக மேடையில் அவர் ஹார்மோனியம் வாசித்து கொண்டோ நாடகங்களுக்கு இசையமைத்து கொண்டோ இருக்கலை, நாடகங்களிலே நடித்து கொண்டிருந்தார். ஸ்ரீ பால கந்தர்வ கான சபா அப்படின்ற ஒரு நாடக சபாவில் பெண் வேடத்தில் அவர் நடித்து கொண்டிருந்த போது தான் இசையமைப்பாளர் SP வெங்கட்ராமனுடைய அறிமுகம் அவருக்கு கிடைத்தது. அந்த அறிமுகம் தான் அவரை இசையமைப்பாளராக ஆக்கியது என்று கூட சொல்லலாம். SP வெங்கட்ராமன் உட்பட பல இசையமைப்பாளரும் உதவி இசையமைப்பாளராக பணிபுரிந்து கொண்டிருந்த KV மகாதேவனை ஒரு இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியதுன்னா அது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம். அப்படி அவர் அங்கே இசையமைப்பாளர் அவருக்கு மிகப்பெரிய அளவில் உதவி புரிஞ்சதுன்னா அது TG லிங்கப்பா, TR பாப்பா ஆகிய 2 இசையமைப்பாளர்கள். மனோன்மணி அப்படின்ற படம் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே KV மகாதேவன் பணியாற்றிய முதல் படம். அந்த படத்துக்கு மிக அழகாக இசையமைத்திருந்தார் KV மகாதேவன். அந்த படத்துடைய பாடல்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை பெற்றன. அதைத் தொடர்ந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே பல திரைப்படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்ற KV மகாதேவன் அதற்கு பின்னாலே எந்த அளவுக்கு உயரத்தை தொட்டார் என்பது நீங்கள் அறிந்த விஷயம். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.